கரூர் வேலுசாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதியன்று நடிகர் விஜய் பங்கேற்ற தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்தில் மிகப்பெரிய கூட்ட நெரிசலானது ஏற்பட்டிருந்துச்சு. இதுல 13 ஆண்கள், 18 பெண்கள், 10 குழந்தைகள் உட்பட மொத்தம் 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தாங்க. ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே இந்த சம்பவமானது அதிர்ச்சியில ஆழ்த்தியிருந்துச்சு. அது மட்டுமல்லாமல் அரசியல் வட்டாரத்திலும் மிகப்பெரிய சர்ச்சையும் கிளப்பி இருந்துச்சு. இந்த நிகழ்வு குறித்து மாநில அரசின் சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து வந்த நிலையில தற்பொழுது சிபிஐ விசாரணை நடைபெற்று வருது. அக்டோபர் 18ஆம் தேதி சிபிஐ தனது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரணையை தீவிரப்படுத்தியிருந்துச்சு. இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக சிபிஐ கூடுதல் கண்காணிப்பாளர் முகேஷ்குமார் சம்பவம் நடந்த இடத்திற்கு அருகில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் கடை உரிமையாளர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தார். இந்த அடிப்படையில சம்பவத்தை நேரில் கண்ட பொதுமக்கள், போட்டோகிராஃபர், கடை உரிமையாளர்கள் என பலரிடம் சிபிஐ வசம் தங்கள் வாக்குமூலத்தையும் பதிவு செய்திருக்காங்க. முன்னதாக இந்த சம்பவம் குறித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் நிர்வாகி நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சு. இது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று குரல் வலுத்து வந்துச்சு. கரூர்ல தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் பிரத்யேக உடை அணிந்து கேமரா அளவீடு கருவிகள் ஆகியவற்றுடன் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. டிஜிட்டல் சர்வே எந்திரம் மூலம் சாலை பகுதி முழுவதையுமே அளவீடு செய்து விசாரணையும் நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில தான் சம்பவத்திற்கு காரணம் விஜய் தரப்புதான் என ஏராளமான தகவல் சிபிஐ வசம் சொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கு. அரசு தரப்புல விசாரணை நடத்திய போது கரூர் சாலை பேரணிக்காக அனுமதியை கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பல பகுதிகளை குறிப்பிட்டு கேட்டிருந்தாரு. கரூரில் இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த கேட்டிருந்தாங்க. இதையெல்லாம் பாதுகாப்பு கருதி மறுக்கப்பட்டிருக்கு. இதன் பின்னர் வேலுசாமிபுரத்துல நிகழ்ச்சி நடத்த அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு 11 நிபந்தனைகளுடன் விதிக்கப்பட்டிருந்துச்சு. சுமார் 10,000 பேர் கூட்டத்திற்கு வருவார்கள் என்று சொன்ன நிலையில அந்த மனுவின் அடிப்படையில மொத்தம் 606 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தாங்க. கரூர் கூட்டம் நடத்துவதற்கு மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை அனுமதி கேட்கப்பட்ட நிலையில செய்தியாளர்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு விஜய் வருவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் தெரிவிச்சிருந்தார்.